வணக்கம் மக்களே. வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட் எபிசோட் 142 உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல நாமளே இது எப்படி சொல்றது தெரியல, சொந்த காசுல சூனியை வச்சுக்கிட்டோம்னு சொல்லலாம், இல்ல சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கிட்டோம்னு சொல்லலாம், இல்ல வேற இந்த மாதிரி சிமிலர் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சவுத்ஆம்ப்டனோட ஒரு 3-3 எடுத்த ஹோம்ல எடுத்து 3-3 எடுத்த டிரா பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இது ரிவ்யூ எல்லாம் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா ரிவ்யூ தான் பண்ணணுமா, அந்த அளவுக்கு கூட மூட் இருக்கான்னு யாருக்கும் தெரியல. மேபி ஆரம்பிக்கலாம். ஸோ அதான் அவன் சிரிச்சுட்டே இருக்கான் ஆரம்பத்துல இருந்து. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் எஸ், இன்னைக்கு இந்த டிரா பத்தி நான் சொன்ன மாதிரி கட் சொல்றதுக்கு நான் இருக்கேன் அருண், என் கூட அரவிந்த், பிரஸ்னா அண்ட் ஹரி. இருங்க ஜி, ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கு வந்துட்டார். எஸ், ஒரு ரவுண்டோட ஒரிஜினல் குடிச்சிட்டு உற்சாகமா பேசுறதுக்காக ஹரி வந்திருக்காரு நம்ம கூட. எஸ், ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு பேனல். வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் டாபிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ், தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் நீங்க வரைக்கும் கொடுத்தது. ஜெயிக்கிறோமோ தோகிறோமோ இவங்க நம்ம டீம், உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே இவங்களும் கொடுக்கணும். அவ்வளவுதான் இது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எபிசோட் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ டேரக்டா நம்ம அப்படியே டாபிக்ஸ்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ்னே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் பத்தி பேசுவோம். பிளேயர்ஸ் பத்தி பேசலைன்னா, பிளேயர்ஸ் பத்தி பேசணும் வேணாம்னு நினைச்சாலும் அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு இதுக்கப்புறம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹவு டிட் யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் லைக் அந்த வித் 3-3 ரிசல்ட் பேச ஆரம்பிப்போம். கியூ, நீ ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஆரம்பிச்சிட்டியா அடப்பாவே. என்ன சொல்றது, இல்ல அரவிந்த் விட்டா ஒரு மாய போர்வையை போட்டி அதை பாசிட்டிவா இந்த ஸ்டார்ட் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் தான் எக்ஸலென்ட் மைக்ரோகாஸ்ம் ஆஃப் ஆர்சனல் ஸ்டார்ட் கேட்டி. என்னது சரி கேம் ஆரம்பிச்சிருச்சா? என்ன சொல்றது, டிசப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னா நான் கண்டிப்பா போய் சொல்றேன்னு தான் அர்த்தம். ஓகேவா? நம்மளோட என்ன சொல்றது, நம்ம ஒரு அமேசிங் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்மை ஒரு ஜம்பிங் போர்டா யூஸ் பண்ணலன்னா அது இந்த இந்த இப்படிதான் சொல்லணும். என்ன சொல்றது, டிசப்பாயின்மெண்ட் தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்றது, இது டைட்டில் ரன் பார்க்க கூட சாரி, எனக்கு இது ஒரு இதுதான். எனக்கு நான் போன எபிசோட்லயும் நம்ம சொன்னோம், டைட்டில் ரன் கேம்னு பார்க்காம ஒரு இண்டிவிஜுவல் கேமா பார்த்தாலே பயங்கர டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதான் இருந்தது. கரெக்டா? நம்ம வெதர் எந்த பொசிஷன்ல இருக்கோம் அதெல்லாம் விட்டுரு, ஒரு இண்டிவிஜுவல் கேமா இப்படி ஆடி இருக்கிற டீம் ஃபீலிங்ஸ் சொல்லி சொல்றேன். கேம் பத்தி நான் சொல்லல. ஓகேவா? கேம் பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய டைமென்ஷன்ஸ் போக வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஷேட்ஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் ஆர்சனல் எல்லாம் நிறைய வந்தது. பட் ஃபீலிங் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது, ஒரு மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லாஸ்ட் ஒரு 2 or 3 கேம்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம லாஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்தோன்னா we were in a position of strength. அங்கேருந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் வந்தது. இந்த கேம் பிகினிங்லயே டிசப்பாயிண்டிங்கா ஆரம்பிச்சது. And then towards the endல we showed some glimpses of hope. அதுவும் என்ன சொல்றது, it was like little too late at that time. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்றக்கலாமேடாங்கற மாதிரி தான். ஆமா. பட் என்ன சொல்றது, பிளேயருக்குள்ள போக மாட்டேன், மேனேஜருக்குள்ள போக மாட்டேன். இட் ஷோஸ் லைக் என்ன சொல்றது, another revolution of like our team, என்ன சொல்றது, மெச்சூரிட்டி. ஓகேவா? நம்ம ஐ திங்க் இது என்ன சொல்றது, நம்ம we were too distracted and not too focused on the job in recently. அத சம்மரைஸ் பண்ணனும்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேவா? என்ன ஒரு உள்ள போன போய் மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னு ஒரு நெக்கலோடயே போனா இல்ல நம்ம இல்ல மிடில் ஆஃப் தி சீசன்ல இல்ல we never like said like பிரீமியர் லீக் அது இதெல்லாம் சொல்லவே இல்ல. எவ்ரி கேம் தான் பேசிட்டே இருப்போம். ஒரு லாஸ்ட் ஒரு மந்தாவே நம்ம டைட்டில்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஞாபகம்? சோ நம்ம எவ்ரிபடி, பிளேயர்ஸ் டு லைக் மேனேஜர்ஸ் டு லைக் எவ்ரிபடி லைக் என்ன சொல்றது, change their mentality. And it's like the subtle mentality change தான் நம்மளுக்கு என்ன சொல்றது, it brings a different perspective. This is where like a good coach will like separate the forest from the trees. நம்மளுக்கு இப்ப என்ன வேணும், இப்ப என்ன சொல்றது, ஃபியூச்சர்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. And again I take it back to maturity of the team, the manager, the entire club itself. ஏன்னா not just like the manager, the entire management team is new. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். நான் இது I'll tell அரவிந்துக்கு தெரியும், ராம்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் பால் ஆல்மோஸ்ட் வின் பண்ணாங்க. ஓகேவா? the same young coach, புது டீம், but they didn't win the first Super Bowl they went to. And they won their second or third Super Bowl they went to. So it's like that. Second. Take Liverpool, second Super Bowl they went to. அதே மாதிரி தான் லிவர்பூல் first season they showed like எல்லா யூனிட்ல amazing potential. Like think about how many times they lost. And it's when I talk about it as a team and I look at it for the future, amazing team. You just need to like
find a little bit more like pieces to the puzzle. But as of today, little disappointing. I don't know. உனக்கு ஞாபகம் இருக்கு, நம்மளாம் அதை பத்தி பேசியிருப்போம் நம்ம அந்த ப்ரீ பாட்காஸ்ட் டேஸ். அது how do you like நம்ம வந்து ஸ்பர்ஸ் வந்து அசிங்கப்படுத்திட்டே இருப்போம். How do you finish? How does Spurs finish third in a 2-horse race? Yeah, we won't finish third, but it still like feels that way. To them, it was like third is like a top thing. For us, it's like yes, exactly. But take nothing aside from like what Man City are doing. We knew it was a tough job. We had a tough run of games. Take nothing away from that, but at the same time, we summarize பண்ணோம்னா நம்ம the focus விட்டுட்டோம். And the focus of the next game at hand, next like என்ன சொல்றது, ஒரு 100 மைல் டிராவல் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் ஒரு மைல் கஷ்டமா இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் மைல் நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 100வது மைல் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால இப்ப பண்ணக்கூடாது ஆக்சுவலி. யா மேக் சென்ஸ். எனக்கு நீங்க சொல்றது புரியுது. லைக் இந்த சென்ஸ் தட் எனக்கு அதுதான் ஒரு ஃபேக்டர். கொஞ்சம் மெச்சூரிட்டியோட கொஞ்சம் காம்ப்ளசன்சி செட் ஆன மாதிரி தான் வந்து எனக்கு வந்து லைக் தி வே இன் which we went and அது காம்ப்ளசன்சின்னு சொல்ல மாட்டேன், ஃபோக்கஸ் இல்ல. காம்ப்ளசன்சினா வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே தட். ஐ டோன்ட் திங்க் என்ன சொல்றது, இந்த கேம் வந்து லைக் இட்ஸ் a Southampton game is a givenங்கற மாதிரி தான் உள்ள போன மாதிரி இருந்துது. Oh, I agree. That's what it's a little bit of focus. நான் வந்து போன எபிசோட்லயே சொன்னேன், you don't go into games like thinking you'll win Premier League games. You have to earn every point, you have to earn every win. That's like simple as that. Okay, Arvind. So எனக்கு வந்து just taking off of Prasanna bro தான் the focus. So last seasonல இருந்து there were a lot of learnings from last season. How to take points from teams you were supposed to take. The top six or the big six, supposedly big six ஓட எப்படி விளையாடணும் home and away. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து there were a lot of learnings. லோ பிளாக் பீட் பண்றது, டோனட் ஆஃப் சேட்னஸ் இல்லாம எப்படி விளையாடுறது, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. The most important lesson was அந்த pressure எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. Yeah, and especially on the pressure at the end of the season when things start to culminate and you're going towards a goal அப்படின்றப்போ how do you continue to sustain that momentum அப்படின்றது தான் biggest lesson. I think we learned all of the minor lessons எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம், கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். And the biggest lesson of sustaining pressure அது வந்து இப்போ ஃபால்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். I still think it's not all. Still think, dude, it's still a long way to go. Like I said it yesterday, right? It's not over until the whistle is done. Yes, இங்க ஒரு கருத்து சொல்லிக்க விரும்புறேன். நேற்றுக்கு ட்விட்டர்ல போஸ்ட் போட்டது நான் தான், அதுக்கப்புறம் தான் அரவிந்த் அடியில ரிப்ளை போட்டுருந்தான். ஸோ இங்க இருக்கிறவங்க நம்ம அஃப்கோர்ஸ் வில் ஆஸ்க் எவ்ரிபடி இன் த பேனல் ஹியர் அபவுட் வாட் தே ஃபீல் அபவுட் த டைட்டில். பட் எஸ், அது நான் தான் ட்வீட் போட்டேன். அது வந்து அதையும் அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். எஸ். என்ன ட்வீட் நான் கவனிக்கல ட்விட்டர். இல்ல நான் என்ன போட்டிருந்தேன்னா லைக் டைட்டில் ஹோப்ஸ் ஆர் ஓவர் அது போட்டிருந்தேன் நான். லைக் நாட் இன் a negative sense. டைட்டில் ஹோப்ஸ் ஆர் ஓவர், லெட்ஸ் ப்ளே வெல் டு ஃபினிஷ் செகண்ட். ஓகே, ரியாலிட்டி பார்த்தேன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, pragmatica பார்த்தேன்னா வந்து it's easy to say that, but it's at the end of the day என்ன சொல்றது, even as a fan hope வச்சிருந்தா நம்ம வேலை. Yeah, as a mathematically and it's like not like it's not improbable. Okay, like இதுதான் இந்த வெங்கர் தாத்தா பேச்சு வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணேன். கடைசி வரைக்கும் அவர் வந்து கடைசி அந்த வெங்கர் தாத்தாக்கு வந்து அந்த டைம்ல இருந்த பிளேயர்ஸ் வேற, இப்ப ஆர்டெட்டாக்கு இருக்கிற பிளேயர்ஸ் வேற. அண்ட் நம்ம வந்து இவ்வளவு பிஃபோர் த சீசன் நீங்க வந்து எனக்கு ஒரு 32 weeks 34 weeks வந்து நீங்க ஒன்னாவது இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்து சிரிச்சிருவேன், என்னடா வளர்ற அப்படின்னு. நீங்க அப்படியே இது பேசுறதோடயே உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதான், சோ என்னோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா, இப்ப நான் வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கேன் ஆக்சுவலி. மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு மாட்டு சிங்கிள். சோ எனக்கு வந்து பிரேக் அப்லாம் எப்படி எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பல நாள் ரிலேஷன்ஷிப் இல்ல. பட் இந்த நேற்று கேமுக்கு அப்புறம் வந்து ஐ வாஸ் ரியலி ஹர்ட், ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். பிகாஸ் எனக்கு என்னன்னா, நம்ம இந்த 2 கேம்ல ஸ்லாப்பி பண்ணது வந்து இந்த கேம்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம்னு நினைச்சேன். பட் we are still the same unfocused like we are not composed. நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இல்ல, and we are making the same mistake again. And ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்டெப் அப் வந்து பண்ணவே இல்லை. 89 minutes வரைக்கும் ஸ்டெப் அப் பண்ணல. அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இன்னொன்னு, நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம அப்புறம் பிளேயர்ஸ் பத்தி பேசுவோம்னு சொன்னீங்க. ஐ எம் சேயிங் தட் இவ்வளவு பேர் வெளியே வந்து நம்ம டீம் பத்தி அவ்வளவு மட்டமா பேசுறாங்க. நம்ம ஃபேன்ஸும் சரி, இந்த டாக் ஸ்பாட் அப்புறம் மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அவ்வளவு பேசுறாங்க. ஏன்டா கொஞ்சம் கூட சொர்ணம் இல்லையாடா, அந்த மாதிரி நம்ம கேட்க தோணும். பட் நம்ம பசங்க நம்ம கேட்க முடியாது. பட் ஸ்டில் the score is that என்னடா பண்றீங்க, லைக் ஏன்னா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இது இருக்காடா,
அந்த ஒரு ஏர்ஜ் இருக்காடா நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும். ஏன்னா சரி ரேம்ஸ்டேல் மிஸ்டேக் பண்ணா மத்தவங்க மிஸ்டேக் நடக்கும், பட் ஸ்டில் அந்த ஒரு கேம்ல வந்து தேங்க் காட் தி கேம் பேக், வி காட் 1 point, பட் ஸ்டில் தட் நம்ம வந்து நேத்து வந்து த்ரோசாட்டோட கோல் பூந்திருந்தாலும் நெல்சனோட கோல் பூந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து ஐ வுட் ஹவ் பீன் டிசப்பாயிண்டட் மை டீம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து திருப்பி அதாவது யூ மேட் a மிஸ்டேக் அண்ட் திருப்பி நீ வந்து கம்பேக் பண்றதுலாம் வந்து இட்ஸ் நாட் ஷோவிங் a good yes is a good mentality, a champion mentality, but it's not என்ன good. சொல்ற, you've not solved the disease. ஏன்னா நீ வந்து கடைசி நிமிஷம் ஈவன் லைக் 95th மினிட்ல வந்து நீ வந்து கோல் அடிச்சிருந்தா கூட அந்த ப்ராப்ளம் is still there. Exactly. You cannot win a title on that kind of like luck. You cannot ride your luck to the title like that. ஏன்னா சஸ்டைனபிள் கிடையாது லாங் டர்ம்ல. ஒரு ஸ்டார்ட் வச்சு சொல்லணும்னா ஆர்சனல் வந்து ஆர் பிஹைண்ட் லெஸ்டர் அண்ட் சவுத்ஹாம்ப்டன் ஃபார் நம்பர் ஆஃப் ஹோம் கோல்ஸ் கன்சீடட். எஸ் அதுவும் அதுலயும் வந்து லைக் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல வந்து we have considered like I think 9 goals or something. Last 5 games 9 goals or something we considered at home. So that's not good. That's Southamptonலாம் வந்து the reason why ட்ரெண்ட் பேசணும்ல. Sorry நீங்க போங்க. என்னன்னா they are 20th in the table for a reason. Okay, and அவங்கலாம் வந்து எமிரேட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி லாண்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கார்னர்ல கோல் போட்டதுலாம் வந்து நான் எத்தனை வாட்டி அந்த மாதிரி சீன் பார்த்திருக்கேன்னு தெரியல இந்த சீசன் நம்மளுக்கு. அண்ட் இதே மாதிரி அடுத்த சீசனும் வந்து கண்டினியூ பண்ணி ரிகார்டர்ஸ் ஆஃப் டைட்டில் இதே மாதிரி அடுத்த சீசன் கண்டினியூ பண்ணிச்சுன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். எஸ் ஐ அக்ரி வித் தட். ஏன்னா எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து லைக் அந்த கேம் நம்ம 4-3 வின் பண்ணிருந்தாலும் ஓகே அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஜாலியா இருந்திருக்கும். அந்த நேரத்துல பயங்கர ஹைப்பரா இருந்திருக்கும், ஹைப் டப்பா இருந்திருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த சிட்டி மேட்ச பாக்காதடா, பார்த்தா மனசுக்கு தானே கஷ்டமா இருக்கும். பெனால்டி இப்போ ஓடுது பரவாயில்ல, ஏதோ அவனுங்க இந்த ஜெயிக்கிறது தானே. ஐபிஎல் மேட்ச் டெண்டுல்கர் பையனை போட்டு அடி அடி நச்சாங்க. இதே மாதிரி தான் ஃபால் வந்து ஜீசஸ் பண்ணாங்க, ஜீசஸ் பெனால்டி கிடைக்கல. இது எங்க அநியாயமா இருக்கு. சரி ஓகே, ஜீசஸை பத்தி தனியா பேசுவோம், அது ஒரு பெரிய கதை. பட் லைக் எனக்கு அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் ஐ ரியலி ஃபெல்ட் லைக் ஹரி சொன்ன மாதிரி தான் 4-3 வந்திருந்தாலுமே இட் வுட் ஹவ் பீன் லைக் அந்த ஹைப்பர் அந்த ஃபீலிங்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் நம்ம கேம் விளையாடணுங்கிறது நம்ம ஒரு லெவலே ரைஸ் பண்ணல மொத்தமா. லைக் இந்த போன கேமுக்கும் எந்த கேமுக்குமோ இல்ல அதுக்கு போன கேமுக்கும் அதுக்கு முந்தின கேமுக்குமோ எந்த பாயிண்ட்லயுமே லெவல் ரைஸ் பண்ணல. லைக் ஃபார் மீ we were lucky that we got a point out of the game. நம்ம எல்லாமே சொல்லலாம் ட்ரொசாட் ஷாட் உள்ள போயிருக்கோம், நெல்சன் ஷாட் டிஃப்ளெக்ட் ஆகாம இருந்தானா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே when you really think about it, the amount of அதான் அரவிந்த் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இது ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்ம பொசிஷன் நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கும் நம்ம பிச்சில் நம்ம ஆடினதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. 75% பொசிஷன், பட் வாட் வேர் வி ஏபிள் டு டூ வித் இட். அதுல 670 பாஸ் பண்றானுங்கப்பா. எதுக்கு 670பா? எனக்கு சுத்தமா புரியல, என்ன பண்றீங்க நீங்கன்னே புரியல எனக்கு. லைக் they looked more threatening in the 25% possession that they got than we did with the 75% possession, which at this point in time in a season is definitely not a good sign. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வந்து என்னடா இப்படி ஆடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல கோல் போட்டதுக்கு அப்புறம் தலையை புடிச்சுன்னு உட்காந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஏதோ இது பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் கோல் போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஒண்ணுமே இல்ல, சரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நினைச்சிருந்தேன். நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன் 4-1 ப்ரெடிக்ட் பண்ணேன், 3-1 ப்ரெடிக்ட் பண்ணேன். சரி இன்னும் அதே ஸ்கோர் தான் நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்தேன். ஆமா, செகண்ட் கோல் போனதுக்கு அப்புறம் இது என்னடா வேலைக்கால. ஈவன் மார்டினெல்லி கோல் வந்தபோது it was just one individual brilliance or like winger's brilliance. அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கல, அதுக்கு அப்புறமும் எதுவும் நடக்கல. I think it's time to get into the individual players and take us. Also for what it's worth, மேனேஜர் பத்தி நீங்க கேளுங்க அருண்ஜி. என்னது மேனேஜர் பத்தியும் கேளுங்க. ஆமா கண்டிப்பா மேனேஜர் பத்தி நம்ம அங்க தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன். இதான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நானும் அரவிந்த் கிட்டத்தட்ட சண்டை கம்ப்யூட்டர் வழியா சண்டையே போட்டோம் ஆரம்பத்துல, அடிச்சுக்கிற லெவலுக்கு போயிட்டோம். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் that doesn't mean that we are negative, but my thing is team selection. எனக்கு வந்து லைக் ஓகே ஷாக்கா இல்ல, ஷாக்கா ஆடலங்கிறது நமக்கு தெரிஞ்சது. வாட் ஐ see in ஷாக்கா is more than அவன் வந்து லைக் ஓகே கோல் போடுறானா இல்ல வந்து அந்த ரன்ஸ் பண்றாங்க, his positional sense and the leadership that he's brought on to the team this season. ஜாக்கா இல்லங்கிறப்ப எனக்கு நேச்சுரலா நான் அந்த குவாலிட்டிஸ் ஃபீல் பண்ணணும்னு பாக்குறப்போ, ஏன்னா this game எனக்கு for me this game showed Partey is not a leader. எனக்கு வந்து this game showed that to me. I don't know how you guys feel, but என்னோட அந்த கடைசி நிமிஷத்துல அந்த ஒரு ஷாட் எடுத்தான் பாரு, டேய் ஊரே கத்துது நோ அப்படின்னு கத்துறாங்க. இவர் என்ன பெரிய வந்து அவன் பேர் என்ன அந்த
அந்த கம்பெனியா இந்த லெஸ்டர் கேம்ல வந்து ஸ்கோர் அடிப்பான் பாத்தியா அந்த ஷாட் அடிச்சு அந்த மாதிரி என்னடா பண்ற அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம். பட் கமிங் பேக் லைக் வேற நான் வந்து பிளேயர் கூட சொல்றதை விட ஃபார் மீ ஐ ஃபெல்ட் தட் the manager missed a trick in getting the right player in. I would have started Jorginho primarily because of the lack of experience, lack of control, and அவனோட பொசிஷனிங். அட்லீஸ்ட் அவன் நீ ஜார்ஜினியோ ஆடினதை பார்த்தேன்னா வந்து எவ்ரி டைம் வந்து சுத்தி சுத்தி பார்த்துனே இருப்பான் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு. his intelligence is really high. வியரா நம்ம பார்த்துருக்கோம். I don't know how many of you guys noticed, nothing against Vieira here, but I just feel he's not ready. நான் சீசன் பிகினிங்ல சொன்னேன் it would be a season to learn and adapt தான் சொன்னேன் நான். ஓகே, வியரா வந்து ஸ்போர்ட்டிங் கேம்லயே வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், இவன் ஓடகாட் சொல்லிட்டே இருப்பான் பொசிஷன்ல நின்னு பயங்கரமா திட்டுவாங்க. நான் ஓடகாட் கிட்ட இருந்து அந்த மேட்ச்ல சுத்தமா ஃபுல் மேட்ச் திட்டு வாங்கிட்டே இருந்தேன் அந்த மேட்ச்ல. That's why I felt Jorginho would have been a better. we have this discussion recently. நம்ம வந்து ஜாக்கா இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நம்மளே பிளான் பண்ணிடுவோம். அவங்க looks like my Arteta didn't plan for it. எனக்கு வந்து இவன் என்ன அரவிந்த் நீ சொல்லு உன்னோட நம்ம பேசினப்ப நீ சொன்ன உன்னோட பாயிண்ட் சொல்லு. பிகாஸ் ஐ திங்க் ஐ ஃபீல் Q is also on the same page. I think நீ இப்போ ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணா பெட்டர் ஆப்ஷன். we know நான் வந்து என்ன சொல்றேன்னா we knew நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்னா ESR should be a backup for Xhaka நம்ம வந்து பேசினோம் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அவனையும் நம்பல இல்ல we sure know that ESR is not a backup for Xhaka. It's a very different role. Okay-வா? And we know that like என்ன சொல்றது Vieira in his like is little too early. ஏன்னா அவனோட மெச்சூரிட்டி என்னோட இது strength is not ready. Okay-வா? So like I could see why like Arteta did that trick, but like when you know it's not working, okay, now first team selection நான் குத்தமே சொல்ல மாட்டேன். Okay-வா? Now I'll give people the benefit of doubt and see let them see what they do. Okay. It is better to put Vieira and start the game that way rather than say I'm going to start with Jorginho. I disagree with starting Jorginho. And then we should have gone with the front foot. I would have put also my trust in Partey to like manage that whole thing. Okay, wow. And going back to like your discussion of like on the holding or deficiencies like it was a little too much for Partey. Holding or deficiencies compensate பண்ணறதும் plus like going and assisting Vieira on the ரெண்டு link வரும்போது it's very hard for people for a central player to do all that. Okay, you can only ask ஜார்ஜினியோ மாதிரி ஒரு ஆள் இருந்தானா அவ பாத்துப்பான்னு நினைச்சேன் நான். ஏனா Vieira பாயிண்ட் என்னன்னா வந்து it's not you've started something. Okay, wow. How can you course correct and pivot as quickly as you can? தான் நம்மளோட இன்னொரு சான்ஸா இருக்கணும். அதுதான் நம்மளோட டிஸ்கஷனா இருக்கணும். That's where I kept saying manager maturity, team maturity அப்படினா. You shouldn't wait until the 60th or 70th minute to make these changes. True, I agree. எனக்கு அது I agree with that point. 55th minute 55th minute he should have come out late or too late. Yeah. இது என்ன தெரியுமா, நான் அரவிந்த் நீ சொல்றது எனக்கு புரியுது. பட் we've seen Mikel set the precedents before. நிறைய தடவை வந்து இந்த மாதிரி 2-3 தடவை when things were not working out he's hooked the player off. நம்மளுக்கு தெரியும் நூனோ வந்து கிட்டத்தட்ட you are weak ஞாபகம் இருக்காது. He got it. It was 57th minute, almost 60th minute தான் எடுத்தான். So and like I feel he should have come out even at half time or even half before time. that. I felt half time. Okay, wow. None of it was working. Partey was like struggling to like he was stretched. Okay, wow. Friendlyum pinnadiyum vandu fulla stretched ah irundha. Okay, wow. You should have seen this coming or other players should have seen this coming and like covered for that. And Zinchenko was also ineffective in that little bit. Yeah. Yes, Arvind. Yeah, sorry, so let me qualify everything a little bit here. First, no excuse for Partey's gameplay yesterday, but I think the guy was fasting and it clearly showed on a lack of effectiveness. That was evident. But yeah, fast pannu, have your faith. That is not an excuse for your performance on the pitch. That is first. Second, வந்து start பண்ணது right. Substitution a little late. Okay, yeah, 57th minute could have been 50th minute. Now வந்து I would have given him that extra 5 to 7 minutes in the second half starting just so that அவனோட கான்ஃபிடன்ஸ் திரும்ப வருமா அந்த ஹாஃப் டைம் டாப். சரி பாபா, என்ன பண்ணினா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5-7 மினிட்ஸ் டிசர்வ் பண்றதுக்கு எனக்கு அத சொல்ல. லைக் என்ன பண்ணினா அவன் எஃபெக்டிவா எதுவும் பெருசா பண்ணல. பட் I could say the same for Ramsdale too for the number of mistakes he did. Yeah, but Ramsdale ஒரு கீப்பர் ரீப்ளேஸ் பண்றது காமன். இதெல்லாம் ஹாக்கியா என்ன கீப்பர் இல்ல அப்படி சொல்லல. if you're using the same yardstick for சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா தூக்கிரணும் ஹாஃப் டைம்ல அப்படினு. Ramsdale as a goalkeeper is a different proposition. Yeah. நீ வந்து கோல்கீப்பரோட it's not apples to apples. Okay, let's talk about Gabriel Jesus. First 45 minutes என்ன பண்ணான்? ஒண்ணும் பண்ணல. அவன் இந்த
அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். By that yardstick, do you see if we had to change, we had to send like 8 different players in the second half because there were like 3 good players in the first half for us. Okay, வா நீ வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் எடுக்க ஹாஃப் டைம்ல வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு நினைச்சுக்கோ, யார எடுத்துருப்பாங்க? ஹாஃப் டைம்ல 2 சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிருக்கறோம்னா I would have taken off Vieira and Partey. நான் வந்து வேற எடுக்க முடியுமா? நான் வேற I agree with actually Arun. But is that the logical thing to do? Is that like feasible actually? You cannot. So you cannot. Okay, if I put the third, என்னோட logical reasoning வந்து பாரு. So first வந்து Partey was bad, Vieira was worse, Jesus was ineffective. Okay, if I needed to like change the trajectory of 2-1 at halftime, நான் என்ன பண்ணிருக்கணும்? I should have taken out Partey and Vieira, but I cannot do that. Who is the next logical player to take off? Vieira. And then who is the next logical player to take off? Jesus. Yeah. He should have done that is what I'm trying to say. அது நம்ம பண்ணாதனால என்ன cascading impact என்ன ஆச்சுன்னா, we lost like substitution லேட்டா பண்ணா Trossard வந்தா அந்த imbalanceனால we lost another goal. It's like a chess game. Okay, and then we had to chase 2 more goals or 3 more goals in 60 minutes or 40 minutes. Sorry, not 40. Yeah. In 30 minutes to catch the game. No. Last part and the goal part, I don't agree with. All goals were individual errors. First, Ramsdale error. Second, turnover by Odegaard. Third is zinchenko ball watching. Lost his man. Okay, idukku substitution ko I don't think there is any correlation. Our attack is ineffective. That is primary reasons why these players had to go. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து நம்மளோட டீமோட கேம் பிளே வந்து எப்படி இருக்குன்னா, பேஸ் ஆன் மை நான் பார்த்தது வந்து ஒரு டான்ஸ் மாதிரி அந்த டான்ஸ்ல வந்து 11 டான்சர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் சொதப்பனா கூட அந்த மொத்த டான்ஸே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அந்த மொத்த இல்ல டான்ஸ் நல்லா இருக்குடா, என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஸ்கூல்ல பிரமிட்லாம் பண்ணுவோம் தெரியுமா? மார்க் பாஸ்ட் அந்த டான்ஸ் கோஆர்டினேஷன் வந்து வொர்க் அவுட் ஆகலனா அந்த டோட்டல் டீமே கொலாப்ஸ் ஆயிரும். அதுல தான் வந்து நான் என்ன பார்த்ததுன்னா, again we are making the same mistake, but ஆர்டெட்டா கிட்ட வந்து நேத்து நான் என்ன பார்த்ததுன்னா, ஓகே இந்த டீம் வந்து ஒரு கேம் வந்து பொசஸ் பண்றாங்களா, அந்த கேம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களா, இந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா if we have to go and chase a goal, this team the gameplay doesn't suit. Do you agree with me guys? You guys can even talk about it. But என்னன்னா, இப்ப நம்ம 3-1 பேக்ல இருக்கோம். இந்த மாதிரி கேம் பிளே வச்சுக்கிட்டு நம்மளால வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ஃபர்ஸ்ட் 11 இல்லனா லைக் சப்ஸ்டிட்யூட்ஸ் வர்றப்போ கேம் சேஸ் பண்றது கஷ்டம்னு சொல்றீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் 11 ஃபிட்டா இருக்கிறப்பவே சொல்றீங்களா? இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 11 வந்து இப்ப ஒரு 3-1 பேக்ல இருக்கோம்னா பொசஷன் ஆடும் போது இந்த டீம் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கோம். ஸோ யார் சொதப்பினாலும் we can manage. இதே வந்து now we are 3-1 நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோலை சேஸ் பண்ணோம்னா அந்த ஒரு இப்ப ஒரு ஜோசே மொரினியோ கிட்டயும் இல்ல சார்லோ ஆன்செலோட்டி கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆர்டெட்டா கிட்ட இல்ல. ஸோ அதனால நான் பார்த்துட்டு இருக்கும்போது he is not making substitute very fast. அண்ட் சில இடத்துல வந்து யாரை போடணும் யாரை போடக்கூடாதுன்னு அவனுக்கு வந்து நேத்து அவனே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டான். அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தா அவனே கொலாப்ஸ் ஆயிட்டான். சோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு பிளேயர் இப்ப சலிபா இல்லைன்னா டோட்டல் அந்த கேமே போச்சு. இப்ப வந்து அதான் ஜீசஸ் இல்லாத போது என்கேஜ் நல்லா பண்ணான். சோ நேத்து அந்த கேம்ல வந்து we are 3-1 we are losing 3-1. அந்த நேரத்துல கரெக்டா உடனே ஒரு பிளேயரை போட்டு நம்ம கவர் பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ட்ரொசார்டே வந்து கொஞ்சம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தான். அண்ட் அந்த கேம் பிளே இது பண்றதுக்கு ஓடகார்ட் ஸ்கோர் பண்றதுக்கு 89 மினிட்ஸ் ஆச்சு. So I feel like West Ham game we were overconfident, but in this game we were not confident. மொத்தமா கான்ஃபிடன்ஸே இல்லங்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ நீங்க உங்களுக்கு if I understand this correctly, you're saying basically and the system works fine chasing games when we have all the first 11, but first 11ல இருந்து 1-2 pieces of the puzzle போனாலும் நம்மளால வந்து அந்த ஒரு கேமை கோல் விட்டுட்டு சேஸ் பண்ண முடியலங்கிறீங்க. இல்ல, ஆமா கரெக்ட். நான் 100% தான் சொல்றேன். இன்னொன்னு, சரி ஜீசஸ் நேத்து வந்து சொதப்பினா நான் வந்து அவனை எஸ் அஃப்கோர்ஸ் ஐ அம் கோனா கிரிட்டிசைஸ் ஹிம், பட் இஃப் எல்லா கேம்லயும் வந்து 50 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்ல போடுற நீங்க ஏன் நேத்து 90 மினிட்ஸ் போட்டீங்க அர்த்திதா? எனக்கு அது கன்ஃபியூசிங்கா இருந்தது. எல்லா கேம்லயும் 60 மினிட்ஸ் தான் ஆடிட்டு இருக்கான், திடீர்னு நேத்து 90 மினிட்ஸ் வந்தான்னா எனக்கு அதுவே எஸ்பெஷலி when he is ineffective. அவன் கோல் போட்டப்பே 60 நிமிஷத்துல தூக்குறாங்க, கோலே போடல. இன்னைக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் விட்டு தான் அவன் 90 மினிட்ஸ் ஆனா எனக்கு அதுவும் புரியல.
அப்ப he நீங்க had என்ன a அவனா பண்ணீங்கன்னா உடனே வந்து இன்கேத்தியா போட்டுக்கணும். இன்கேத்தியா இஸ் வெரி கிளினிக்கல் வித் த பால். நெல்சனும் சூப்பரா இப்போ விளையாண்டா. 3 மாசத்துக்கு முன்னாடி என்கேடிஆர் நாட் கிளினிக்கல்னு சண்டை போட்ட ஒரு கூட்டத்துல இருந்தீங்க நீங்களோ. இல்ல இது இந்த ஒரு மாதிரி எவ்வளவு கேம்ல ரீசன்சி வந்து பயஸுக்கான எக்ஸாம்பிள் தெரியுமா? இல்ல என்ன பண்றது, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நெல்சனே இது பயங்கரமா விளையாண்டா. இன்கேத்தியா That, இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா that is the போட்டுருந்தா. only thing I'll agree with. The Nelson substitution was 25 minutes too late. 85th minute ல வர பிளேயர் கிடையாது அவன். ட்ரொசாடும் வந்திருக்கணும்டா சீக்கிரமா என்ன பொறுத்த So, ஆமா, வரைக்கும். ட்ரோசாட், Exactly. இன்கேத்தியா, நெல்சன் was 57th the minute correct ட்ரோசாட் வந்தான். ம். ஓகேவா, right, அதுவும் right. சீக்கிரம் வந்திருக்கணும். அண்ட் நெல்சனும் சீக்கிரம் வந்திருக்கணும். நெல்சன் 85th minute வந்தா 88th minute we had a goal. 90th minute equalizer. That is the And critique. That is the managerial ம், critique, ம், and there are ம், a bunch of ம், player ம். critiques, and let's separate the two. ம், ரெண்டு yes, பேருமே வந்து மொக்கையானது. that is ஓகேவா, there are that is the three managerial buckets. critique I One have. managerial critique, second player critiques, third ம். வந்து system critiques. ம். System critiques வந்து we do ஆமா, not have ஆமா. a second team to like actually substitute. Yeah. ஓகேவா, ம். அது வந்து அந்த மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு பில்ட் a second system. இப்போ இந்த And ஆஸ்டன் players like ட்ரஸ்டி Holding, சாரி இப்போ ஹோல்டிங் நம்ம ஹோல்டிங் இருக்கான், அதனால சலீபா அதை பண்ணிப்போம். ஆஸ்டன் ட்ரஸ்டி நம்ம அந்த வச்சிருக்கோமே ஒருத்தனை பர்மிங்ஹாம் சிட்டில, லைக் இஸ் ஹி லைக் a technician good with the ball, precision. பர்மிங்ஹாம் சிட்டி பிரீமியர் லீக்ல இருக்கும்போதே அவனெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ அவங்க எந்த இல்லடா ஒரு லீக்ல பிளேயர் இதுக்காக கேட்டேன். ரைட், ஓகே, அப்ப அவ்வளவுதான் அவனை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் இருக்காங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கோம் நம்ம. எஸ், சாரி, இல்ல கண்டினியூ. அருண்ஜி, நான் ஏன் சாரி பிஃபோர் பிரசன்னாஜி, இப்ப சலீபாலாம் வந்து நம்ம ப்ரீ சீசன்ல விளையாண்டதுனாலதான் he is so important for us today. அதே மாதிரி இப்ப சார்லி ஆஸ்டினும் சரி, கீவியோ சரி, அடுத்த சீசன்ல இருந்து வியாராவும் ஆஸ்டன் சரி, ட்ரஸ்டி இவரு ஆ, எவ்வளவு தடவை அவன் பேச சொன்னாலும் கரெக்டாவே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க ப்ரீ சீசன்ல இருந்து வந்து ஒரு ப்ரீ சீசன்ல இருந்து விளையாண்டாங்கன்னா they will be also like how Saliba is today, because அந்த டீமோட ஜெல் பண்ணி. சோ இப்ப நிறைய பேர் கீவியோர்லாம் தப்பு சொல்றாங்க, அவன் விளையாடவே இல்ல. நீ எப்படி அவன் தப்பு எனக்கு சொல்ல அது முடியும்? என்ன சம்பந்தமே இல்லாம கிரிட்டிசைஸ் பண்றாங்க கேவிஆர், எனக்கு புரியல. கரெக்ட் தான். ட்ரூ. ஸோ இதுதான் பெரிய ஒரு டிஸ்கஷன். நம்ம வந்து ஃபீலிங்ஸை கொட்டினோமே, எல்லாருமே இஷ்டத்துக்கு ஃபீலிங்ஸை கொட்டினோம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. என்ன ஃபீல் பண்றோம்னா, பேசிக்கலி எவ்ரிபடி இஸ் டிசப்பாயிண்டட். வி ஆல் ஆஃப் அஸ் தட் சோ. சாரி அருண், சாரி, இன்னொரு விஷயம் ஜீசஸ் பத்தி தான். நிறைய கேம்ல வந்து ரொம்ப குரூஷியலான டைம்ல மிஸ் பண்றப்ப வந்து அது நேத்து ஒருத்தர் டிக்டாக்ல போட்டா, நான் எக்ரி பண்றேன். இதனாலதான் பெப்பு வந்து அவனை தூக்கி ஆளுநை வாங்கினான்னு. That is, yes, when the ball is playing, he's a fantastic player in the team. But when he gets the chances, he has to convert, because if not, it's gonna bite us. It has beaten us yesterday. இது வந்து அவன் லாஜிக்ல தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு தான் என்கேடிஆர் இருக்காரு. அதான் சொல்றேன், அவன் இன்கேத்தியா போட்டிருக்கணும், போடல. சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கேன் பாஸ். இருங்க, நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ்ல போவோம். அடுத்தது அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ்ல போயிடுவோம் நம்ம. ஒரு நிமிஷம். சோ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எல்லாமே சொன்ன ஃபர்ஸ்ட் தாட்ஸே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து அனுத்தி தள்ளிட்டோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வச்சு அதுல வந்து நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் பேசணும்னு நினைச்சோமோ முக்கால்வாசி எல்லா டாபிக்ஸுமே பேசிட்டோம். லைக் வாட் த டீம் ஹஸ் டன், வாட் த மேனேஜர் டிட், பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு என்ன ஃபீல் பண்ணலாம் போய் சொல்லட்டும். இட்ஸ் குட் டு கெட் தட் அவுட் ஆஃப் த சிஸ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து அடுத்த கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ எஸ், பிளேயர் ரேட்டிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோமே. பிளேயர் ரேட்டிங்ஸ் யாருக்குடா ராம்ஸ்டேல் வேணும்? யாருக்கு ராம்ஸ்டேல்? சரி, ஓகே, அரவிந்த் நீங்க எடுத்துக்கோ. ஓகே, ராம்ஸ்டேல். நம்ம வந்து மேனேஜர் ஆஃப் த மந்த், அந்த எம்ஓடிஎம்ன்றது கர்ஸ்ட் வேர்ட்ஸா இருந்துச்சு. அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப எம்ஓடிஏ மேன் ஆஃப் த மேட்ச வந்து நம்ம மிஸ்டேக் ஆஃப் த மேட்ச்னு மாத்திட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு ட்ரெண்டா இருக்குல்ல எவ்ரி கேம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்னு பண்றது. இல்ல, அவன் நல்ல சேவ்ஸ் எல்லாம் நல்லா பண்றான். அந்த மிஸ்டேக் பண்ண பிறகு ஒரு பாயிண்ட் பிளாங்க் ஒரு சேவ் ஒண்ணு பண்ணுவான். யப்பா, எப்படி நான் கை உனக்கு மேல வந்துச்சு அவ்வளவு குயிக்கா அப்படின்னு இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் பண்ணக்கூடிய நீ ஏன்டா இவ்வளவு கேவலமான ஒரு பாஸ பண்ற? அதே லெங்க்ல தான் எனக்கு கேட்க தோணுது அவங்கிட்ட. இட் வாஸ் லைக் ஹி ஹேட் எக்ஸலென்ட் இது, and he also had really poor decision making. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அவனோட கான்ஃபிடன்ஸே மொத்தமா போயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இல்ல அவன் இது பண்றதுமே. லைக் 2 அதுக்கப்புறம் ரொம்ப அவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அளவுக்கு அவங்க கிட்ட பாலே போகலையே. மொத்தம் 3 கோல் எடுத்துட்டு வெளியே தூக்கி போட்டதுக்கும் அவங்க நம்மளோட டி கிட்ட அவங்களோட டச்சஸ் were very few. So there was no Ramsdale necessity for a lot of the game. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. 6 கீர்னு கொடுக்காத, அசிங்கமா திட்டுவேன். இல்ல எனக்கு மிஸ்டேக்காகவே அவனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாம் கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். பட் ஒரு நல்ல சேவ் பண்ணதுனால ஒரு 4 மார்க் கொடுக்குறேன். 4, ஓகே. That's fair. I think 4 on 10 is agreeable across the board. Zinchenko.
வெரி 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 இன்எஃபெக்டிவ். அந்த ரெண்டாவது கோல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஹடல் பண்ணா பாத்தியா, நாயே கோல் ஆமா போடுறதுக்கு ஆமா நீதான்டா காரணம், எல்லாரையும் கூப்பிட்டு ஹடல் பண்ணிட்டு இருக்க நீ. ஓ இல்ல ப்ரோ, ஆமா அந்த கோல் டிஃபென்சிவ் கேப்ரியல் மிஸ்டேக் காரணம். அது. கேப்ரியல் அவன் கேப்ரியலும் ரன் காரணம், ட்ராக். இவனும் வந்து இவனும் சும்மா ஸ்லோவா பின்னாடி சும்மா கொஞ்சம் பண்ணிருக்கலாம்டா ஏதாச்சும். எதுவுமே டோட்டலி இன்எஃபெக்டிவ்டா. ஐ டோன்ட் என்ன சொல்றது, அந்த லூசிங் மேன்கா வெரி நல்ல 4 or 5 தான் கொடுக்கலாம். 4.5 வச்சுக்கோ. ஒரு 4 வச்சுக்கலாம் எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் வந்து பாசிட்டிவா எந்த லைக் ஒரு அசிஸ்டோ எதுவுமே பண்ணல. he was hooked off as well. ஆமா, so வெரி புவர். ஹரி, கேப்ரியல் எனக்கு என்னன்னா கேப்ரியல் வந்து அவன் தனியா டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜின்சென்கோ டிஃபெண்ட் பண்றது இல்ல, ஹோல்டிங்க வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல, ஃபேன்ஸும் சரி அந்த ஃபீல்ட்லயும் சரி யாருமே இத கண்டுக்கிறது பெரிய இல்ல. பசங்க எல்லாம் விளையாடுறப்ப சின்ன பையன் எவனொருத்த வந்தானா அவனுக்கு எதுவுமே பண்ணாம சுத்தி ஆமா நானும் சுத்தி அந்த மாதிரி தான் இருந்தது. சோ பென் ஒயிட்டுக்கு வந்து சாக்காவுக்கு பந்து கொடுக்கறதுலே ரொம்ப டைம் ஆகுது. சோ கேப்ரியல் தான் வந்து உண்மையிலேயே வந்து நான் வந்து ஜோக் பண்ணல, பட் ஐ திங்க் ஹீஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். இந்த டிஃபென்ஸ வந்து தனியா வந்து he has மேனேஜ் to do a பண்றது lot. வந்து அது வந்து ஒரு ரோல் 2 ரோல் இருந்தா பரவாயில்ல, 7 ரோல் இருக்கு அவனுக்கு ஒரு டீம்ல. ஆமா ஆமா கடைசில அவன் ஒரு மட்டும் இல்லன்னா பாத்தியா நம்ம 10 டிஃபெண்ட் மினிட்ஸ்ல வந்து அவ்வளவுதான் தெரியுமா. ஃபார்வர்டா போயிருந்தான் பாத்தியா. ஆமா, லெஃப்ட் விங் ஆடிக்கிட்டு இருக்கான். டேய், நீ எங்கடா விங்கரா ஆமா ஆமா சோ he is actually doing a lot of roles and kudos to him. அவன் சலிபா மட்டும் திரும்பி வந்துட்டானா அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய கேம்ஸ் நம்ம காப்பாத்திருக்கான். இந்த கேம்ல வந்து அவனோட மிஸ்டேக்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. அந்த ரெண்டாவது கோல்லாம் மிஸ்டேக் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அந்த விஷயம் என்னன்னா whenever like he has a lot of roles, கேப்ரியல் கொஞ்சம் வந்து முன்னாடியே கொஞ்சம் பாஸ்லாம் பண்ணுவான், இந்த ரிஸ்க் டேக்கிங் பாஸ்லாம் பண்ணுவான். இந்த கேம்ல பார்த்தேன்னா எந்த ரிஸ்க் டேக்கிங் பாஸ்மே எடுக்கவே இல்லை. ஹோல்டிங் போட்டுட்டு இருந்தாரு பாஸ் அங்க இருந்து. ஆமா ஆமா அதனால அதான் சொல்றேனே, இப்ப நம்ம ஒரு டான்ஸ் பண்றோம், அந்த 11 பேர் ஒழுங்கா ஆடினா தான் அந்த டான்ஸ் அழகா தெரியும். அந்த 11 பேர்ல ஒருத்தங்க வந்து ரிப்ளேஸ்மெண்ட் டான்சர்னா கோளாறு வரதான் செய்யும். சோ ஹோல்டிங் நான் தப்பு சொல்லல, நம்மளோட பிளான வந்து டேட்டா படி நம்ம பிளான் வந்து அப்படின்னா நீ எந்த டான்ஸரை போட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மாதிரி வராது. ஸோ ஐ வில் கிவ் him 6, பட் சீரியஸ்லி பாவமா இருக்கு. பட் ஐ ஹோப் தட் சலிபா கேன் கம் பேக் இன் நெக்ஸ்ட் கேம். 6 ஒத்துறீங்களாடா? 6 5.5 எனக்கெல்லாம் 6 ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருக்கு. இந்த டீம்ல எனக்கு 2 பேர் தான் above 5, சாக்கா, மார்டினெல்லி. Yeah, I will also give him 5 தான். You can give Odegaard above 5 டா. ஏன்னா வந்து or 6. ஏன்னா கடைசி like he had a goal. டேய் 85 நிமிஷத்துல மூச்ச சிங்கம் 45 நிமிஷத்துலயே மூச்சிருந்தனா மேட்ச் இவ்வளவு தூரம் போயிருக்காங்கடா. அவனுக்கு வந்து 75 மினிட்ஸ்க்கு முன்னாடி 75 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி 2 ரேட்டிங்கா வைக்கணும். சீரியஸா அது எனக்கு அதுதான் புரியல. நீ இப்போ ஏன் நீ வளர்மதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு லேட்டா வயசுக்கு வந்தா? கேம் ஆரம்பிக்கும் போதே வயசுக்கு வந்த கேம் ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு அதுதான் புரியல. நான் அதனாலதான் வந்து லைக் ஐ டோன்ட் ரேட் him the same as Saka and Martinelli. So ஹரி 5 or 5.5 for Gabriel சொல்றீங்களா நீங்க? ரைட் 5.5. எனக்கு ஹோல்டிங்க்கு வந்து நான் எடுத்துக்கிற ஹோல்டிங், எனக்கு வந்து ஹோல்டிங் வந்து இதுக்கு மேல அவனை குறை சொல்லி எல்லாம் பிரயோஜனமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் வாட் வி ஹேவ், திஸ் இஸ் ஹூ வி ஹேவ். அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஓனர்ஸ் ஃபால்ஸ் ஆன் த மேனேஜர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கிறத வச்சு உன்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுங்கிறது உன்னோட திறமை. ஸோ ஹோல்டிங் இதுக்கு மேல குறை சொல்லி எனக்கு வந்து ஒரு இதுவே தெரியல. குறை சொல்றது எனக்கு கரெக்டானு கூட தெரியல. Did you think he had a bad game? He did what holding does. So like quantify that, good game or bad game? ஆவரேஜ். எனக்கு ஒரு ஹோல்டிங் என்னன்னா, நம்ம வின் பண்ணோம்னா ஹோல்டிங்கோட டெஃபிஷியன்சி எல்லாம் நிறைய தெரியாது. நம்ம தோத்தோம்னா எக்கச்சக்கமா அவன் இருக்கிறதுனால பிரச்சனை வருது நிறைய தெரியும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் நான் ஹோல்டிங்க பாக்குறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் மிஸ்டேக் பண்றானா? லைக் அவன் மிஸ்டேக் பண்ணல, அவன் எஃபெக்டிவா எதுவும் பண்ணல. நான் அதான் சொல்றேன், ஹோல்டிங் டிட் ஹோல்டிங் மிஸ்டேக் பண்ணல, அவன் கான்ட்ரிபியூட்டும் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன், ஹோல்டிங் கேம் மாதிரி இருந்தது கரெக்டா. ஜென்ரலா மத்த கேம்ல நம்ம நல்லா ஆடுவோம். சோ அவங்க கிட்ட இருந்து எதுவுமே கான்ட்ரிபியூஷன் வரலைனாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இந்த கேம்ல ஆரம்பத்திலே தர்மடி வாங்கிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் 25% பொசிஷன் வச்சுட்டு அவங்க பண்ணினது இன்னும் மோர் எஃபெக்டிவா இருந்தது நம்ம 75% பொசிஷன் வச்சு பண்றப்போ. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று வருமானு எதிர்பார்ப்பு, எதுவுமே வரல. அவ்வளவுதான், அந்த எதிர்பார்ப்பு தப்புன்னு காமிச்சிட்டாங்க. பட் அவனை குறை சொல்லி பிரயோஜனமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ வுட் கிவ் him like a 4 or a 4.5 அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வந்து ஹோல்டிங் கொடுக்கறது எதுவும் பண்ணா அந்த மாதிரி எதுவும் செய்யல. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. So அது மாதிரி தான். So that's my thing on holding. Arvind, White. Again 75 மினிட்ஸ்க்கு முன் 75 மினிட்ஸ்க்கு பின் அப்படிதான் அவனையும் கிளாஸிஃபை பண்ணணும். he had a average game அது வரைக்கும். அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி அந்த
ஓடகார்ட் கோலுக்கு ஒரு ஓசி அசிஸ்ட், கடைசி அந்த டையிங் செகண்ட்ஸ்ல அவருக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஷாட் ஆன் கோல் இருக்கும். பட் அதை விட்டுட்டு அவன் வந்து he tried to put the ball back in a dangerous position. Like I don't know, if I was him, I would have liked him to take a shot. I would have liked to take a shot there. But yeah, anyway, அவனுக்கு வந்து 5.5 அசிஸ்டுக்காக. அவனும் எதுவும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, பட் அதான் கரெக்டா எஃபெக்டிவாவும் எதுவும் பண்ணல நிறைய. அவனும் எம்பிக்கிட்டானுங்க. எஸ் யூ தாமஸ் பார்ட்டே. Oh my god, என்ன சொல்றது, Ford very ineffective. ஓகேவா, டோட்டலி என்ன சொல்றது, ஒரு 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 ஃபுட்பாலிங் பிரெயின் அண்ட் ஃபுட்பாலிங் சென்ஸ் எதுவுமே காமிக்கல. ஓகேவா, ஐ நோ யூஆர் இன் a tricky spot, you're doing too many things, but have a little bit of maturity. நான் அந்த செகண்ட் கோல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Odegaard is I understand why Odegaard lost the ball. He was taking high pressure moves and then போறது it's fine. அதுதான் அவனோட ரோல். அது சாக்கா பால் லூஸ் பண்ற மாதிரி Odegaard வந்து என்ன சொல்றது, ஒரு லெவல் கம்மியா லூஸ் பண்ணுவான் பால. ஏன்னா he's taking high risk moves over there. பட் என்ன சொல்றது, ஒரு we got split wide open. அங்கே அப்படி உள்ள விட்டது வந்து எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்ல சீரியஸா. And also third கோலுக்கு the corner concede பண்ணது பார்ட்டி தான். அந்த என்ன வித்த எதுக்கு அந்த வித்த காமிச்சா எனக்கு சீரியஸா புரியவே இல்ல. அந்த இடத்துல போயிட்டு வித்த காட்டினா பாத்தியா அந்த நேரத்துல. அது you been have game total lack of maturity for somebody who should bring maturity into the team and for the kind of money he makes. Okay, அதனாலே நான் வந்து என்னது, நான் அவனை கேப்டன் இல்ல நினைச்சேன். Like I mean, I understand this one game of that doesn't quantify it, but he played the exact opposite of what a captain would play like. Exactly. And bro, அந்த மூணாவது கோலுக்கு நம்ம பிளேயர்ஸ் யாருமே ரெடியா இல்ல தெரியுமா. அது ரொம்ப எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. நான் மட்டும் அங்க இந்த கேம் பூராவே ஒரு பேட் ஃபோக்கஸ். ஓகேவா, திடீர்னு 75 மினிட்ஸ்ல மூச்சுக்கிட்டாங்க எல்லாரும். என்ன நம்ம கேமுக்கு வந்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருந்தது. பார்ட்டி ஆனதுல அப்படிதான் இருந்தது. லைக் ஐ மீன் நாட் பீங் டூ கிரிட்டிக்கல், பட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அது மாதிரி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்து எனக்கு நான் ஷாக்கா இல்லாதப்ப இவன் டெஃபினட்டா லீடர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவான்னு நினைச்சேன். இவனே டியர் அண்ட் ஹெட்லைட்ஸ் மாதிரி வந்து இவன் தான் நிறைய பதர்னம் இருக்குதுலே ஆக்சுவலா. லைக் அந்த ஒரு ஸ்வாக் இருக்கும் தெரியுமா, அவன் கிட்ட பால் எடுத்துட்டு போறது. ஒரு சில இடத்துல தான் அதெல்லாம் தெரிஞ்சது, மற்ற இடத்துல he was pressurized. எனக்கு அது வந்து ரொம்ப நிறைய ஓபனா தெரிஞ்சது. It was disappointing honestly to be. என்ன சொல்றது, you either get a 8 player rating or you get like a என்ன சொல்றது, or you get a 5 with Partey, nothing in between. 5 கொடுக்கலாங்கற நீ. எனக்கு அந்த கோல் இது வந்து 4 தான். இது 4 is a 4. very அதுக்கப்புறம் என்ன சொல்றது, I would have given him a 5 or like a 4.5, but அந்த லாஸ்ட் ஒரு கோல் ஷாட் அடிச்சான், அதுக்கு 4 கொடுப்பேன். god அத போய் பீஸ் பண்ணி அந்த ஒரு ஷாட்டுக்கு -1.5 அதாவது 4 பாயிண்ட் தான் எடுக்க பாஸ் பண்ணியிருந்தாலே ஏதோ பண்ணிருப்பாங்க. for sure. So பார்ட்டி முடிச்சிட்டோம். இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஃபாபியோ வேரா. நான் எடுத்துக்கிறேன் ஃபாபியோ வேரா. லைக் ஐ டோன்ட் வாண்ட், ஐ மீன் லைக் ஐ ட்ரஸ்ட் த கை. டெஃபினட்டா நான் சீசன் பிகினிங்லேயே நான் சொன்னேன், இந்த சீசன்ல வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது அவன் மேல. ஹி ஹேஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் ஹி ஹேட் லைக் ஒரு குட் கிளிம்சஸ் இன் ஃபியூ கேம்ஸ். பட் அந்த ஃபேக்ட் தட் ஒரு பிளேயர்னா வந்து, ஏன்னா அவன் ஒண்டி ஒரு பிளேயர் கிடையாது நம்மளுக்கு. அவன் அதே பொசிஷன்ல ஆடுறதுக்கு எஃபெக்டிவோ இன்எஃபெக்டிவோ we have ESR, we have like Jorginho. அதெல்லாம் தாண்டி the manager is handing you like a spot in the team. அண்ட் ஷாக்கா இல்லாத ஒரு இதில் உன்னை ட்ரஸ்ட் பண்ணி ஹேண்ட் பண்றான்ற பட்சத்தில் யூ ஆர் சப்போஸ் டு லைக் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி வித் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் டூ ஸ்டெப். எனக்கு அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் இட். ஒரு ஷாட் எடுப்பான் தெரியுமா, அந்த ஒரு ட்ரை டு டேக் அ ஷாட் வித் திஸ் ரைட் லெக், பால் வந்து சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போகும். அப்போ வந்து பால் வாஸ் ஸ்டில் இன் பிளே. ஐ திங்க் சாக்கா வந்து ஓடி போயிட்டு பால் எடுக்க ட்ரை பண்ணுவான். இவன் வந்து டோட்டலா அப்படியே விட்டுட்டான். அவனோட அப்பா அஷ்டம்டா கோல் போச்சுடா, என்னடா கோல் ஒழுங்கா போலங்கிற மாதிரி அப்படியே வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டான் ஒரு பிளேவை. திருப்பி அவன்கிட்ட பால் வந்தப்ப he responded. பட் எனக்கு வந்து லைக் the fact that he is not grabbing his chances, making use of them, opportunities கம்மியா கிடைக்குது. அப்ப நீ வந்து ஏதாச்சும் ஒரு வித்த ரீசனல் சார் காட்டுறான் பார், கோல் போடுறானோ இல்லையோ அவனோட நிக்கிறது அந்த ஒரு எண்ட்ல போயிட்டு ஒரு டாக்கிள் பண்ணானே ரீஸ், ஒரு கடைசியில ஒரு டாக்கிள் போடுவானே, that shows you ஒரு ஃபேனோ மேனேஜரோ that you are willing to do all of those things. வேற அந்த மாதிரி இந்த கேம்ல எனக்கு வந்து ஒண்ணுமே காமிக்கல. ப்ராபபிளி லைக் அலாங் வித் பார்ட்டே அண்ட் ஜெசூஸ் நம்ம சொன்ன மாதிரி worst player on the pitch. I don't want to give him like ஒரு 3.5, but unfortunately 4. I think 4 கம்மியா யாரு கொடுக்க வேணாம் பாக்குறேன்னா, so I'll give him a 4. 3 பேர்ல யார் worst player on the pitch தெரியல, but இது ஒரு worrying trend. நான் அதான் சொன்னேன்ல உனக்கு, like even though we drew the game, right, it is not a 5 performance for anybody. Yeah. ஓகேவா, ஆவரேஜ் கேம் சொல்லவே மாட்டேன்.
It was threes and it was probably 6 and 7s for 2 people. அவங்களால தான் நம்ம வந்து கேமே வந்து 3 பாயிண்ட் வந்தது. சாரி 1 பாயிண்ட் வந்தது. So Vada, I don't think anyone will disagree. I'll give him a 3.5 or 4. எனக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பரவாயில்ல, கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அவனோட கேம். Again, not making use of opportunities is not right. We have good players on the team. கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும், அது எடுத்துக்க மாட்டான். So that's not good. So I'll give him a 3.5 or 4. Hari, Odegaard. இந்த சீசன்லயே வந்து I was really disappointed in this game. He didn't show a leadership. அவன் வந்து ஒரு கேப்டன் மாதிரி நடந்துக்கல. நீங்க சொன்ன மாதிரி நேத்து இந்த டீம்ல வந்து கேப்டன் இல்லாத டீம் மாதிரியே இருந்துச்சு. உண்மையிலே அந்த வாய்ஸே இல்ல அவனுக்கு நேத்து. ஷாக்கா தான் ஒரு லீடர்ங்கிறது வந்து ரொம்ப எவிடென்ட்டா அந்த மேட்ச் காமிச்சிச்சுல. அதான் சொல்றான். அப்ப அவன் இல்லாத போது இவன் வந்து ஒரு டேக் ஷாக்காவால இருந்த முன்னாடி 2 கேம்ல 2 கோல் லீட லூஸ் பண்ணமே. அப்பதான் லீடர் எங்க போனாரு? லீடருங்களடா அந்த நேரத்துல ஏண்டா நம்ம மிட்ஃபீல்ட்ல பேட்டர்ல லூஸ் பண்றப்போ உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த ஷாக்கா அப்பயும் லீடரா தான் இருந்தான் ஷாக்கா. ஆமா, அப்போ அதே கோல தானே லூஸ் பண்ணோம். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஷாக்கா இல்லாதது அவர் அவ்வளவு பெரிய ஓட்டன்லாம். நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷாக்கா ஸ்டாண்ட், நானே அப்படி சொல்றேன். எனக்கு நான் ஷாக்கா ஸ்டார்லாம் இல்ல, நான் சொல்றேன். இது வந்து ஒரு இது. சோ பாப்பா ஹரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆடகார்ட் வந்து நேத்து ரொம்ப அந்த ஏர்ஜ் இல்ல. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம இன்னொரு கோல் போட்டாவணும், 2-2 ஆக்கிடணும்னு சொல்லிட்டு. again this everyone can know their game play. அதே மாதிரி தான் பாசிங் வந்து he's trying to give to zinchenko and நிறைய புதுசா பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கோல் தவிர்த்து he was a bit lost yesterday and he needs to take in charge. He's a captain. We love him and we want him to do better. We'll just give him 4.5. and the goal வந்து நான் appreciate பண்றேன், but still Odegaard வந்து I was very unhappy. நீங்க வந்து பொதுவா சொல்லுவீங்க ஞாபகம் இருக்கா, வந்து ஜிடானுக்கும் பிர்லோக்கும் நேத்து லைட்டா வந்து ஃப்ரெட்டுக்கும் மெக்டாமினுக்கும் பிறந்த பிள்ளை மாதிரி ஆடணும் நேத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. பரவாயில்ல. ஆனா சீசன் ஃபுல்லா ஜிடானுக்கும் பிர்லோக்கும் பிறந்த மாதிரி விளாண்டான். நேத்து வந்து அவங்க பெரிய அண்ணன் இல்லாம வந்து சிங்கத்துக்கு வந்து கூட்டு சேர்க்க முடியல. 4.5 for Odegaard. So அரவிந்த் ஈஸியா உனக்கு கொடுக்குறேன் பார். Martinelli good. It was one of the very few bright spots in the game. அவனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தான். அவன் இந்த கைல் வாக்கர் பீட்டர்ஸா எங்க இருக்கான், என்ன பண்றோம் எதுவுமே தெரியல, அப்படி இருந்துச்சு அவனுக்கு. அண்ட் yesterday was one of those rare games. அவன் வந்து பாசஸ்லாம் ஏர்லியா பண்றான். he look up பண்ணி he would play அந்த ஒரு ரன் ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்ணினாங்க மிட்ஃபீல்ட். Sorry guys, Martinelli பத்தி பேசுறீங்க. There is a fact that we need to know. He has scored 20 goals in PL this season. Yeah. 20 goals and assist contribution. And then Hazard-ஓட ரெக்கார்டை வந்து பீட் பண்றாங்க, வேற ஈக்குவல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அண்டர் 21 கண்டினியூ பண்ணுங்க. சாரி அரவிந்த். so அவன வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எவிடென்ட்டா தெரியுது. guy misses a penalty, அதுக்கப்புறம் back to back really good performances போட்டுட்டு you can see that the confidence is speaking. And at the end, because அவனுக்கும் ரீஸ் நெல்சனுக்கும் very similar game styles இருக்கிறதுனால he came off at the 85th minute and I think Reece Nelson does not see the field before that அப்படின்றது தான் என்னோட opinion. But we probably come to Reece Nelson maybe, but he should see the field more, especially in games we are chasing. Or otherwise too, because you have that really good player in him. அவன் வந்ததுல இருந்து the momentum change தெரிஞ்சு. I'm also talking about Reece here a little bit, but just want to call out that அந்த ஒரு டிரான்சிஷன்ல வந்து அங்க கிட்டத்தட்ட டீல இருந்து ஓடி வருவான் அந்த ஃபைனல் மேனை டேக்கிள் பண்றதுக்கு, அந்த ஷோல்டர் பண்ணி பால் எடுத்துட்டு போவான். லைக் அதெல்லாம் அந்த கமிட்மெண்ட்லாம் வந்து அதுதான் சொன்னேன். நான் வேற பத்தி பேசுறப்ப நான் அதான் சொன்னேன், கிடைக்கிறது 5 நிமிஷம்னாலும் நீ அதுல ஒரு இம்பாக்ட் காமிக்கணும். அதான் நான் மென்ஷன் பண்ணேன். sorry. Yeah, so of course fresh legs, all of that is there, but he needs to see the field more. So Martinelli எவ்வளவு கொடுப்ப? 7? Yeah, 7. Okay. Q Saka 7. Only I think Martinelli was better. I would have given him a 7.5, but Saka was definitely 7.5 ல யாரு 3-3 டிரால இந்த கேம்ல 7.5 ல யாருமே கொடுக்க ஜஸ்டிஃபைட் கிடையாது. டேய் கொஞ்சம் like ஒரு the only reason we have a 3-3 draw is because of those two. True. நான் சொல்லுவேன்.
had they not like relieved some of the pressure, இல்லாட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் goals கூட concede பண்ணிருப்போம். So I'll give him a 7, Saka. But என்ன சொல்றது, he was always a threat, taking down players. Okay, full and full distract பண்ணிருந்தான். Had other folks had a similar என்ன சொல்றது level of performance, you would have had 3 points over there. Disappointing to see. But என்ன சொல்றது, Saka good turnaround from missing the penalty again. He's always like என்ன சொல்றது comeback kid la. Like you punch him, he comes back stronger. So love to see that. Still a long way to go, you know. So 7. Jesus நான் எடுத்துக்கிறேன். So it's like a very disappointing performance. But when we got Jesus, we knew அவனோட என்ன capabilities என்ன, அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு. He was கோல் வந்து யாருமே அவன்கிட்ட வந்து 30 கோல் இப்போ ஹாலண்ட் அடிக்கிற மாதிரி எதிர்பார்க்கல. பட் கோல் கிடைக்கிற சான்ஸ்ல கொஞ்சம் அடிப்பான் தான் எதிர்பார்த்தோம். இந்த கேம் வந்து லைக் அதான் நம்ம ஹரி சொன்ன மாதிரி எனக்கு அதுவும் புரியல. யூஸ்வலா கோல் அடிக்கிறப்ப 60 நிமிஷம் வச்சு ஆடிட்டு இருந்தோம். இந்த மேட்ச்ல அவன் எஃபெக்டிவ் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் நிமிஷத்துலேருந்து தெரிஞ்சது. பட் ஐ டோன்ட் நோ வை ஹி வாஸ் லைக் பிளேயிங் தி என்டையர் கேம். இந்த ஒரு சான்ஸ் எல்லாம் வர்றப்ப எதுக்குடா விழறான்னு எனக்கு புரியல. லைக் யூ ஆர் கிளியர்லி சீயிங் தட் வி ஆர் நாட் கெட்டிங் டிசிஷன்ஸ் இன் ஆர் ஃபேவர். நம்ம போன மேட்ச்லயும் பேசினோம், அதுக்கு முந்தின மேட்ச்லயும் இதே ஒரு பாயிண்ட சொன்னோம். லைக் எதுக்கு நீ வந்து லைக் why are you trying to get a foul? It's obvious they are not going to give a foul for you. அந்த கிடைக்கிற சான்சஸ் மட்டும் தான். Yeah, like 144 xg 1.44 xg for this game. எவ்வளவு இது விட்டா எனக்கு வந்து that was very disappointing. Okay, you are bringing people into the team, you are trying a lot of things, எல்லாமே பண்றோம். அப்ப போன மேட்ச்ல வந்து நம்ம இவரு சொன்னாரு, கஷ்யப் சொன்னாரு, 4-5 பேர் இருக்கிற இடத்துல வந்து சும்மா அதுக்குள்ள போய் ட்ரிபிள் பண்ணி ஓடிட்டு போயிட்டு அந்த நேரத்துல நீ ஒரு பாஸ் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். யூ ஆர் டேக்கிங் பிளேயர்ஸ் அவுட். டெஃபினட்டா நீ வந்து அந்த ஓப்பனா இருக்கிறவங்க பாஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு லைக் ஃபாலிங் அண்ட் லைக் எக்ஸ்பெக்டிங் எது எனக்கு அதெல்லாம் சுத்தமா புரியவே இல்லை. ஸோ அகேன் Jesus for me was like a 4, one of the 3 worst players on the pitch. 4/10. Hopefully he comes back stronger. And ஏன்னா வந்து he knows how important he is. நம்ம இல்லாதப்ப நம்ம நல்லா ஆடணும் எல்லாமே ஓகே. பட் அகேன் he also has competition. அவனுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ ட்ரொசார்ட் இருக்கான், எடி இருக்கான், டெஃபினட்டா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இதுல வந்து it should spur him on. 4/10. I was very disappointed with Jesus. ஹரிஜி, ஆர்டெட்டா. ஓகே, ஆர்டெட்டா பத்தி என்ன சொல்றது, ஒரு விஷயம் யோசிச்சேன். வாட் ஐம் சேயிங் இஸ் தட் முக்காவாசி டைம்ல வந்து அவனோட பிளான் ஏ, அவனுக்கு இருக்கிறதே பிளான் ஏ தான். ஓகே, அந்த பிளான் ஏ வந்து ஒர்க் ஆகும் போது he is the world's best manager. But if the plan A fails, he is looking like the worst manager in the world. That is something that he needs to work on. Come on, எனக்கே வந்து ஃபீல் ஆகுது, என்னடா இவன் லைக் இப்போ ஒரு கேம் வந்து ஒரு குரூஷியல் டைம்ல இருக்கு, ப்ரெஷரான டைம்ல இருக்கு. இந்த டைம்ல நீ ஒரு விஷயம் பண்ணா அந்த கேம் ஜெயிக்க முடியும்னா அது ஏன் நீ பண்ண மாட்டற? உனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸா? ஓகே, போன வருஷம் நீ பட்டுட்ட, இந்த வருஷமும் வந்து ஒரு 3 கேம்ஸ் வந்து the end of the phase-ல வந்து நீ டிரா பண்றனா லைக் ஓகே நீ கத்துக்கிட்ட, பட் ரொம்ப ஸ்லோவா கத்துக்கிறியோ? எனக்கு வந்து அந்த ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் நீ எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் டீம் நல்லது. ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு பேஷன்ஸா இருந்திருக்காங்க. அது ஒரு aspect of looking at it. Yeah, true, very true. And நீங்களும் எல்லாம் சொல்லுங்க, because the thing is that அந்த immaturity வந்து நம்மள தான் இஃபெக்ட் பண்ணுது. அந்த மெச்சூரிட்டியும் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம சீசன் பிகினிங்லயே பேசணும். நம்ம ஆக்சுவலி லாஸ்ட் சீசன் பேசணும். பிரசன்னா சொன்னோம் அந்த பாயிண்ட், he will learn at our expense னு சொன்னோம். அந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரியான கேம்ஸ் he will learn. பட் ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு அதை பார்த்தா இந்த சீசனை விட்டுறோமோ விடலையோ அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் ஆனா வந்து இது we have like ஒரு குட் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருந்ததுல. ஸோ அதுவும் அதான். ஸோ நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? I will just give him a 4. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இதோட ஒரு பிளேயர் ரேட்டிங் முடியுது. பிரசன்னா had to unfortunately leave fatherly duties. பட் கரெக்டா நம்ம பிளேயர் ரேட்டிங், மேனேஜர் ரேட்டிங் முடிச்சிட்டோம். சப்ஸுக்கு என்னடா ரேட்டிங் என்ன கொடுக்கணுமா? அரவிந்த், ரீஸ் நெல்சன் இன்னும் நல்லா விளையாடுனா மேபி அவனுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். பட் டூ ஷார்ட் டூ. அவனுக்கும் வந்து லைக் எடி அது ஒரு இவன் ஒரு பாஸ் ஆக்சுவலா யாரோ பண்ணிருக்கலாம். எடிக்கு வந்து லைக் கரெக்டா டர்னுக்கு ரெடியா அந்த பாஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவோ இடத்துல பார்ட்டி அது அந்த ஃபைனல் பால மிஸ் பண்ணுவான். இட் வாஸ் சோ பேட். அந்த இதுவாச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு இன்னொரு என்னன்னா வந்து ஃபேன்ஸுமே வந்து லைக் தே வர் நாட் வோக்கல் அட் பாயிண்ட்ஸ் வேர் தே ஷுட் ஹவ் பீன் வோக்கல்னு எனக்கு தோணுச்சு. ட்ரம்ஸ் கேட்டுட்டே இருந்தது. பட் நான் இடையில வந்து அந்த ஒரு பீரியடுக்கு வந்து when we were not getting anything right, அந்த 45 to 70 minutes ஃபேன்ஸ் மொத்தமா அமைதியாயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரம்ஸை தவிர எனக்கு ஃபேன்ஸ் கிட்ட சத்தமே கேட்கல. ஐ டோன்ட் நோ if you guys felt the same.
cannot fault the fans too much, but it is what it is. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் மக்களே எங்களுடைய பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் டிஸ்கஷன் அபவுட் த கேம். இது எங்களுடைய கருத்து அபவுட் த கேம். அஃப்கோர்ஸ் வெரி டிசப்பாயிண்டட், பட் வி மூவ் ஆன். அவ்வளோதான். அடுத்த கேம் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணணும், அவ்வளோதான். பட் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அவன் இருந்தப்போ பிரசன்னா இருந்தப்போ நான் கேட்டிருந்தேன், பட் ஐ திங்க் லைக் ஈ கேவ் இஸ் ஆன்சர் ஆல்ரெடி. ஸோ இப்போ டைட்டில் ஹோப்ஸ் எப்படி இருக்கு? நாங்கள் உங்க 2 பேர்ட்டு கேட்குறேன். பிரசன்னா வந்து சொன்னோம். டைட்டில் ஹோப்ஸ் வந்து வெரி சிம்பிள் ஜி. இப்ப சிட்டியை நம்ம அடிச்சோம்னா நம்ம வந்து we are making historyன்னு சொல்லலாம். ஓகே, டைட்டில் சான்சஸ் இருக்கு அண்ட் இந்த டீம் வந்து ப்ரெஷர்ல வந்து கண்டிப்பா வந்து ஃபார்ம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. if they go and lose to City, it's very simple. We are not playing under pressure properly at the end of the season. I don't want to say that we bottle it, but நான் என்ன சொல்றதுன்னா like we lack a lot of maturity and I just don't want அந்த ஒரு இஃபெக்ட் வந்து நம்ம டீமை வந்து கான்ஃபிடன்ஸ் மென்டாலிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா போன சீசன் இப்படிதான் கடைசி கேம்ல போய் நம்ம தோத்து அந்த டாப் 5 இருந்து நம்ம வெளியாகி, ஸோ இந்த சீசன் வந்து திரும்பி வந்துச்சுன்னா நம்ம பசங்க எந்த மாதிரி மென்டாலிட்டி இருப்பாங்கன்னு தெரியல. நீங்க நெகட்டிவா போகுங்கிற ஒரு ஃபியரும் இருக்குல்ல? ஃபியரும் இருக்கு. ஓகே, அண்ட் சிட்டி மாதிரி அகைன் ஃபியரும் இருக்கு. அது வந்து நம்மள எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த கேமை வந்து ஜெயிச்சோம்னா நம்ம வந்து வாட் டு சே தட் we have improved and we are doing something great னு சொல்லலாம். சோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? சிட்டி கேமோட ரிசல்ட் வைஸ் தான் டைட்டில் இன்னும் இருக்கா, ஹோப்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்றீங்களா? இப்போ நீ வந்து ஒரு பெரிய ஆள் அடிச்சா தானே நீ வந்து ஒரு பெரிய ஆள் ஆக முடியும். நீங்க சொல்றீங்க இந்த கேஜிஎஃப் டயலாக் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க நீங்க. உண்மையிலே அது உலகத்துல எங்க போனாலும் அதான் நம்ம முக்கியம். லைக் இஃப் யூ வாண்ட் டு பி தி சாம்பியன் யூ ஹேவ் டு டிஃபீட் தி சாம்பியன். And I feel that they have to defeat the champion. Whether they can, I don't know, because my confidence, என்னோட கான்ஃபிடன்ஸே வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த டீம் வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்க மென்டாலிட்டி எஃபெக்ட் இல்லாம இருந்தா எனக்கு அது போதும். பிகாஸ் நம்மளுக்கு அடுத்த சீசன் இருக்கு. அடுத்த 5 வருஷம் ரொம்ப முக்கியம். அடுத்த 5 வருஷம் இந்த ஸ்குவாட் மெயின்டைன் பண்ணோம்னா we'll definitely be in the mix for sure. அதான் அதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி கேம்லாம் நம்ம ஜெயிச்சாதான் நம்ம அந்த மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். ட்ரூ, வெரி ட்ரூ. ஐ அக்ரி டெஃபினெட்லி. சோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இட்ஸ் லைக் ஒரு சிட்டி கேம் இப்போதைக்கு எப்படி சொல்றீங்க நீங்க? ஹோப் சிட்டி கேம் இஸ் டூ ஆர் டை ஜி. ஸோ அதுக்கு அதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஹோப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம சிட்டி கேம் ஜெயிச்சாலுமே the way in which we have messed these 3 games up makes me think நம்ம சிட்டி கேம் ஜெயிச்சோம்னா இந்த பிரைட்டன், நியூகாஸ்டில், செல்சி மாதிரி டஃப்பான டீம்லாம் ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மொக்க டீம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட ஏதாவது சொதப்புவோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த பாயிண்ட்ல. அதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. I'm not saying that. இப்போ அருண்ஜி நான் என்ன கேட்கறேன்னா, சாரி டு இன்டரப்ட், சொல்லுங்க. இந்த மாதிரி சொதப்பல் பண்ண நம்ம என்ன கத்துக்க போறோம்? நம்ம டீமோட மென்டாலிட்டி என்ன மாதிரி ஆக போகுது? சாக்காலாம் என்ன யோசிக்க போறான், எந்த டீம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு சிட்டி மாதிரி டீம்லாம் அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வந்து வேற விஷயம், நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வேற விஷயம். சோ நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து நம்ம சிட்டி மாதிரி ஆக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. பட் இஃப் we want to be city, that means we have to be a mentality monsters. if we are mentality monsters னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த மென்டாலிட்டி மான்ஸ்டர் வந்து எப்ப நம்ம அச்சீவ் பண்ண முடியும்? அதான் நான் கேட்கிற கேள்வி. மென்டாலிட்டி மான்ஸ்டர் அச்சீவ் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸோட தான் வரும். இந்த சீசன்ல இது வரைக்கும் நம்ம ஒரு லெவல் அட்டைன் பண்ணிருக்கோம். பட் நெக்ஸ்ட் லெவல் சாம்பியன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அந்த லெவல் நம்ம இன்னும் அட்டைன் பண்ணிட்டோமான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலை. அதனாலதான் எனக்கு வந்து ஹோப்ஸ் கம்மியா இருக்கு. லைக் we were good, we were fantastic for a certain point in the season, but like last 8 games வர்றப்போ அந்த லெவல் நம்ம அட்டைன் பண்ணிட்டோமா, are we there yetங்கிறது எனக்கு தெரியல. I don't know. அதுதான் நான் சொல்லுவேன். So my hopes are low, Hari's hopes are low and contingent on city game. Arun, மங்களகரமா முடிக்கணும். நீ சொல்லி முடி. பிரசன்னா சொல்லிட்டான் அவன் வந்து it's not over until it's over, which makes me think he still believes. So நீ சொல்லு. I don't know. It's not over until it's over. Next game we know what we have to do. Last year we had the same situation against Newcastle. It was an away game. We had to go there, win it, and we had probably one of the worst performances of the season. In the game வந்து அதேதான். But even after that I don't think it's over. But at that point, if so நீ வெங்கட் அந்த மாதிரி mathematically impossible னு சொல்ற வரைக்கும் it's on தான் சொல்ல போற, கரெக்ட்டா?
I mean, in a few years முன்னாடி அந்த அகுவேரோ கிறிஸ்டல் பேலஸ் அகைன்ஸ்டாவா அந்த ஒரு ஒன்றரை கோல் அடிப்பானு வின் பண்றதுக்கு இதுவா அந்த சீசன்ல QPR யுனைடெட் QPR டாப் 4 games to go 7-point lead blow பண்ணாங்க யுனைடெட். So it's not something that we've not seen before. The Brentford 2 points, West Ham 2 points, Southampton 2 points, the 6 points இருந்திருந்தா I would have been a lot more comfortable. But it is what it is right now. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் 4 பேர் பேசினதுலேயே 2 பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, நாங்கள் மிச்சம் 2 பேர் ரொம்ப பாசிட்டிவாலாம் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்து டைட்டில் ஹவுஸ் பற்றி என்னன்னு சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் சி, இது அடுத்த கேம்ல நல்லா ஆடுவாங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன்னா அகைன் நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம், ஒரு 3 கேம் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வி வெண்ட் ஆன் அ குட் ரன். இந்த சீசனும் அந்த மாதிரி தான் பண்ணோம், 3 கேம் பாயிண்ட் ட்ராப் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் வி வென் 7 or 8 கேம்ஸ் கண்டினியூஸ்லி வின் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் தேவை. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பாட்காஸ்ட் நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து சிட்டியோட நடக்க போற கேமோட ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். தட் வில் பி எபிசோட் 143. ஸோ அதில் ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் until then, it's bye from everybody here at Vada London. Thank you very much for joining me, guys. Thanks a lot. Thank you guys. Thank you. Thank you. Thank you. Come on, you guys.